நம்ம அந்தியூர் குருநாத சுவாமி கோவில்ல நடக்கிற குதிரை சந்தையை பாக்குறதுக்கு தாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயிங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி இருக்கிற மெஷின்களும், நாட்டு மாடுகள், பர்கூர் மலை மாடுகள்னு எல்லாமே இங்க இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்க, உலக்க கடை இருக்கு. இப்பெல்லாம் கோயம்புத்தூர்ல உலக்க யூஸ் பண்றாங்களானே தெரியல. எல்லாமே மெஷின் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இன்னுமே இங்க உலக்கை எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதாங்க குதிரை சந்தைக்கு போற வழி. போலாம் வாங்க. செம்ம கூட்டமா இருக்கு பாருங்க. இன்னைக்கு லீவுங்கேட்டி எல்லாருமே வந்திருக்காங்க. சரியான கூட்டம் நம்ம போகும்போதே. இங்க பாருங்க, சோள கருது வித்துட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணுங்களுக்கு போடுற ஃப்ராக் கூட இங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மல்லி செடி நாற்று, அப்புறம் இன்னும் பல வகையான செடிகளோட நாற்று கடைகள் கூட இங்க விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. அடிக்கிற வெயில்ல பானிபூரி பேல்பூரி கடை எல்லாமே கூட இங்க இருக்குதுங்க. இங்க பாருங்க, நிறைய அளவுல இடிகள் இருக்கு. இந்த வழியா போகும்போது திருவிழாவுக்கு வந்த எல்லாருமே இப்படிதான் சாப்பிட்டு விளையாடி சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. உச்சி வெயில்ல ராட்டினம் முழுசா ஆளுங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம விவசாய நிலத்துக்கு வேலை பார்க்கறதுக்கு தேவையான மினி வண்டிகளுக்கான ஸ்டால் கூட இங்க வச்சிருக்காங்க. வீட்டு பயன்பாடு, விவசாயம் மற்றும் தொழிற்சாலைகளுக்கான சோலார் பம்பை அரசு மானியத்தோட இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்டால் அட்ராக்ஷனுக்காக கலர் வாட்டரையுமே பயன்படுத்தி இருக்காங்க. நல்ல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. போற எல்லாருமே இந்த இடத்துல நின்று இது என்னன்னு கேட்டுட்டு தான் போறாங்க. இதோ பாருங்க, சோசியல் மீடியால பிரபலமா இருக்க குதிரை லாடம் கூட இங்க விற்பனைக்கு வச்சிருக்காங்க. டிராக்டருக்கு கூட ஒரு ஸ்டால் தனியா போட்டிருக்காங்க. நம்ம 90s மூவில பார்ப்போம் இல்லைங்களா, அந்த ஓப்பன் ஜீப்பு, அது பாருங்க இந்த கூட்டத்துல எவ்வளோ அழகா போயிட்டு இருக்குன்னு. சிஆர்ஐ பம்ப்ஸ் கூட பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஏகப்பட்ட வெரைட்டியான மோட்டார்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம கமர்ஷியல் யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டு யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ மோட்டார்ஸ் இருந்தது. அதை ஃபுல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அந்த நம்ம நிலத்தில் கதிர இருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மெஷினரிஸ் கூட நிறையா ஷாப்ஸ் இங்கே போட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸு, அனிமல்ஸ்க்குன்னு கூட தனியாக கடை இருந்தது. இங்கே பாருங்கள், சின்ன ரேக்லா வண்டி அடுக்கி வச்சுருக்காங்க அழகாக லைனாக. சூப்பராக இருக்குது இதை பார்க்கும்போது. இந்த குட்டி எலியை பாருங்களேன், கினியா பீக் ப்ரீடு. இது பாருங்க, பார்க்கறக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பர்ஷியன் பூனை கூட வச்சுருந்தாங்கங்க. ரேட் என்னன்னு கேட்டோன்னா 5000 ரூபா விலை சொன்னாங்க. அப்புறம் பீஜியன் புறாக்கு கூட தனியாக ஒரு கூடு வச்சுருந்தாங்க. இதோ பாருங்க, கிளிமூக்கு சேவல். சேவல் கூட இங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா சண்டை சேவல் கூட வச்சுருந்தாங்க. இங்க பாருங்களேன், தாய், அப்பா மற்றும் குட்டின்னு இந்த குதிரையோட குடும்பத்தோட மொத்த ரேட்டும் 7 லட்சம் ரூபாய் ஆடி ஆஃபர்னு போட்டிருக்காங்க. இந்த 3 குதிரையுமே சேர்த்து 7 லட்சம் ஆங்க. இங்க இந்த குதிரையை குளிப்பாட்டிட்டு இருக்காங்க பாருங்க. குதிரையோட கண்ணை பாருங்களேன், பூனை கண்ணு மாதிரியே இருக்கு. நம்மளையே அப்படியே விடாம பார்த்துக்கிட்டு இருக்கு. சரி, நம்ம வாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே நடக்க ஆரம்பிக்கலாம். மற்ற குதிரைகளையும் போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். இங்க பாருங்க, சாட்டை கடைகள் இருக்கு. எவ்வளோ வெரைட்டி, கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இந்த வரிசையில இருக்கிற குதிரைங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பியூர் ஒயிட் நிறத்துல இருக்குதுங்க. இதோ பாருங்க, இதோட உயரம் எவ்வளவு இருக்குன்னு. ரெண்டுக்கும் இருக்கிற முடிய பாருங்களேன், புசு புசுன்னு இருக்கு. இந்த பிரீடை பாருங்க, 3 குதிரையுமே டியூயல் கலர்ல டிஃப்ரெண்டா அட்ராக்டிவா இருக்கு பாருங்க. இந்த குட்டி குதிரை பாருங்களேன், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம வர்றது கூட கண்டுக்கல, அது பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இந்த குதிரையை பாருங்களேன், குளிப்பாட்டுறதுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. குதிரை ரைடுக்கு தேவையான அடிப்படை பொருட்கள் எல்லாமே இங்க விற்பனைக்கு வச்சிருக்காங்க. இந்த குதிரை பாருங்க எவ்வளோ உயரம் இருக்குன்னு. விட்டா பந்தலோட உயரத்தையே தொடும் போல அவ்வளவு ஹைட்டா இருக்கு. குதிரை சந்தையில கழுது குட்டி இருக்கு பாருங்க. அந்த கழுது குட்டி பால் குடிச்சுக்கிட்டு இருக்கு. நடுவுல இருக்கிற குதிரை பாருங்க, ரொம்ப கோவக்காரனா இருப்பான் போல. இந்த கருப்பு நிற குதிரையில அந்த வெள்ளை ஷேடு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. இங்க இருக்கிற 2 குதிரையுமே பாருங்க, முதுகுல முடியெல்லாம் எவ்வளோ முசு முசுன்னு இருக்குன்னு. 3வது இருக்கிற குதிரையோட முடிய பாருங்களேன், பொம்மரியன் நாய் மாதிரி புசு புசுன்னு இருக்கு. நம்மள பார்த்ததுமே திரும்பிடுச்சு பாருங்க. அதோட காதை பாருங்களேன், எம் ஷேப்ல மடங்கி இருக்கு. மேலே எவ்வளவு புல்லு வச்சிருந்தாலும் பாருங்க, அதை விட்டுட்டு கீழே இருக்கிற புல்லை தான் தேடிட்டு இருக்கு. இங்க பாருங்க, சின்ன குதிரை இருக்கு. இது தனி பிரீடு போல. இந்த குதிரை பாருங்களேன், அந்த புல்லு சாப்பிட்ற டப்ல காலை விடுது. மறுபடியும் 2வது காலையும் விட்டுட்டு வெளியே எடுக்க முடியாம இருக்கு. அதை பராமரிக்கிறவரே அதை பார்த்து மெதுவாக தான் வந்து அதை எடுக்கிறாரு. ரொம்ப சேட்டை பிடிச்ச குதிரையா இருக்கும் போல.
இங்க பாருங்க, குதிரை ரேஸ் கூட இங்க நடக்கும். இப்ப எல்லா குதிரைகளையுமே ஓட்டி ட்ரைனிங் குடுத்துட்டு இருக்காங்க. எவ்ளோ ஸ்பீடா போகுது பாருங்க. எல்லா குதிரைகளுமே நல்ல உயரமா இருக்குங்க. அதோ ஒரு குதிரை உள்ள போகுது பாருங்களேன். அதோட வால் மட்டும் எவ்ளோ நீளமா ஷைனிங்கா இருக்கு பாருங்க. அந்த வெள்ள குதிரைய பாருங்களேன். ரொம்ப நேரத்துக்கு பிறகு தான் அவர கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. ரொம்ப வீம்பு பண்ணுச்சு இந்த குதிரை. இவர் பாருங்க, வந்ததுமே சல்லுன்னு குதிரை மேல ஏறி வேகமா கிளம்பிட்டாரு. இவங்க 2 பேரும் ஏதோ இணைந்த கைகள் மாதிரி போஸ் குடுத்துட்டே வராங்க பாருங்க. இந்த சின்ன பையன் குதிரை ஓட்டுறத பாருங்களேன். கொஞ்சம் கூட பயம் இல்லாம ஓட்டுறான். அந்த பக்கம் போற குதிரைய பாருங்க, என்ன ஒரு ஸ்பீடுன்னு. இந்த தம்பியோட விடாமுயற்சியோட குதிரைய ட்ரெய்னிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு பாருங்க. இதோ வெள்ள குதிரை பாருங்களேன், எப்படி நீளமா ஸ்பீடா வச்சு ஓடுதுன்னு. நம்ம ஊரு நாட்டு மாடுகள் கூட இங்க விற்பனைக்கு வச்சிருக்காங்கங்க. இங்க இருக்கிற குதிரைகளை பாருங்களேன், எல்லாமே டியூயல் கலர்ல அழகா நிக்குது. இதோ 2 குதிரைகளை பாருங்களேன், புல்லு சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த ஒரு குதிரை பாருங்களேன், ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. டிஃப்ரெண்டான கலர்ல இருக்கு. இந்த குதிரையும் பாருங்களேன், ஆஷ் கலர்ல வித்தியாசமா இருக்கு. எருமை பாருங்க, குட்டியான கொம்போட பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. இந்த குதிரைய பாருங்களேன், சிரிக்கிற மாதிரியே இருக்கு. உண்மையிலே சிரிச்சுக்கிட்டு தாங்க இருக்கு போல. இந்த பையன் கூட பாருங்க எவ்வளோ அட்டாச்மெண்ட்டா இருக்குன்னு. சிரிக்கிற குதிரைய நான் இப்பதாங்க பாக்குறேன். அந்த குதிரை முடியில இருக்க சிக்க பாருங்க, அந்த பையன் எடுத்து விட்டுட்டு இருக்கான். அந்த குதிரை அப்படியே சொக்கமா நின்னுகிட்டு இருக்கு. குதிரைக்கு போடுற கயிறு, வாயில போடுற லாக்குன்னு குதிரையை கண்ட்ரோல் பண்ண தேவையான எல்லா பொருட்களுமே இந்த சந்தையிலேயே கிடைக்குதுங்க. இங்க பாருங்க, ஒரு கியூட்டான குட்டி குதிரை பார்க்கவே அழகா இருக்கு. இங்க இருக்கிற எல்லா குதிரைகளையுமே அவங்கள பராமரிக்கிறவங்க கிட்ட ரொம்ப பாசமா இருக்கு பாருங்க. இந்த 2 குதிரைங்களுமே பாருங்களேன், ரேர் கலர்ல முடியோட ரொம்ப வித்தியாசமா தெரியுது. அடுத்தது பாத்தீங்கன்னா மாட்டு சந்தைக்கு வந்தாச்சுங்க. மாடுகளை மட்டும் தனித்தனியா கட்டி வச்சிருக்காங்க. மாடு கண்ணுக்குட்டி 2மே இங்க விற்பனைக்கு இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு காள மாடுகள் இருக்குன்னு. இத கடந்து போகும்போதே திக்கு திக்குன்னு இருக்குங்க. இந்த மாடு கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தது. A to Z குதிரைக்கு தேவையான அனைத்து ஆக்சசரிஸுமே இந்த கடையில வாங்கிக்கலாங்க. இதோ பாருங்க, குதிரையோட வாயில இதை போட்டு தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இங்க பாருங்களேன், இத பார்க்க பஞ்ச கல்யாணி குதிரை மாதிரியே இருக்கு. ரேக்லா வண்டிகள் பாருங்க, வரிசையா இங்க நிறைய நிக்க வச்சிருக்காங்க. இதை எல்லாமே நம்ம சினிமால தான் பார்த்துருப்போம். இப்பதாங்க நேர்ல பாக்குறோம். அதுவும் இவ்வளவு வெரைட்டி கலர் எல்லாமே இப்பதாங்க பாக்குறேன். என்ன கலர் வேணும்னாலும் இங்க இருக்கிற மாதிரி இருக்குங்க. இங்க பாருங்க, 90s கிட்ஸ் படங்கள்ல வர மாதிரி அந்த மாட்டு வண்டி டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க பாக்குறக்கே. எவ்வளவு வெரைட்டி டிசைன் இருக்கு பாருங்களேன். மேரேஜ் அப்புறம் ஷூட்டிங்க்கெல்லாம் இதை கொடுப்பாங்க போல. வேற நிறைய கலர் வேரியேஷன்ஸு, நிறைய டிசைனுன்னு அடுக்கி அப்படியே இந்த தோட்டம் ஃபுல்லாமே இந்த ரேக்லா வண்டி தாங்க அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த ஆரஞ்சு கலர் வண்டி பாருங்க, அதோட வீல் மட்டும் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இது சாதாரணமா நம்ம எப்பவுமே லோடு எடுக்கிற அந்த மாட்டு வண்டி, அதுவுமே ஒரு 7-8 வெரைட்டி வச்சிருக்காங்கங்க. இப்படி லைனா நிக்க வச்சிருக்காங்க. இப்பதாங்க குட்டி யானைலாம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த லோடு மாட்டு வண்டியில தான் ஃபுல் டிரான்ஸ்போர்ட்டும் நடக்கும். இங்கிருந்து ஒரு பொருளை மாத்தி வைக்கணும்னா இதுல தான் எல்லாருமே கொண்டு போவாங்க. இந்த மாட்டு வண்டிகள் எல்லாமே பாருங்க இந்த தோட்டத்துல குவிச்சு போட்டு வச்சிருக்காங்க. ரேஸ்க்கு மட்டும் போற மாதிரி பாருங்க, ஸ்பெஷல் சீட்டு போட்டிருக்காங்க, ஒருத்தர் மட்டும் உட்கார மாதிரி. இந்த மாட்டு வண்டியில பாருங்களேன், டிரைவருக்கு ஒரு சீட்டு, பின்னாடி உட்கார்ற பேசஞ்சருக்கு ஒரு சீட்டுன்னு தனித்தனியா வித்தியாசமா இருக்கு. சாதாரண வண்டிக்கு போடுற மாதிரியே டயர் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த வண்டிக்கு இது வித்தியாசமா இருக்கு பாக்குறக்கே. இத பாருங்களேன், கிரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா அந்த படத்துல வர வண்டி மாதிரியே இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் எக்ஸிபிஷன்னா சாயந்தரம் 4 மணிக்கு ஆரம்பிச்சாலும் 6 மணிக்கு மேலதாங்க எல்லாருமே ரைடுக்கு போவாங்க. ஆனா இங்க மதியம் 12 மணிக்கு உச்சி வெயில்ல 3 ராட்டினம் இருந்தாலும் 3லயும் முழுசா ஆளுங்க உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. செமையா திருவிழாவை என்ஜாய் பண்றாங்க. இத பாருங்களேன், டம்ளர் எரிஞ்சு கிஃப்ட் கொடுக்குற கடை, இது ரிங்கு போட்டு கிஃப்ட் கொடுக்குற கடைங்க. இது எல்லாமே இந்த திருவிழால இருக்கு. இங்க முருகர் சிலை, வேலு, கீச்சன் எல்லாமே இங்க சேல்ஸுக்கு வச்சிருக்காங்க. காலையில பார்த்ததை விட இப்ப பாருங்க திருவிழாவுக்கு எவ்வளவு கூட்டம் வந்திருக்குன்னு. இப்ப நடக்க கூட இடம் இல்லைங்க. வண்டி பார்க்கிங் பண்ண கூட எங்கேயுமே இடம் இல்ல. எல்லாருமே 2 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கிற தோட்டங்கள்ல வண்டியை பார்க் பண்ணிட்டு தான் நடந்து இங்க கோயிலுக்கு வந்திருக்காங்க.
இதோ பாருங்களேன், சூப்பர் டிராகன் ட்ரெயின். குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ட்ரெயினை ஓட்டி காட்டி ஆளுகளை டிக்கெட் வாங்க வைக்கிறாங்க போல. இப்ப ட்ரெயின் காலியா தான் ஓடிட்டு இருக்கு. இந்த குச்சியை எல்லாருமே வீட்டுக்கு வாங்கிட்டு போறாங்க. வீட்டுல இதை வச்சா நல்லது நடக்கும்னு நம்புறாங்க. இந்த குச்சியிலேயே குருநாத சுவாமின்னு எழுதி இருக்கிறாங்கங்க. சாட்ட கடைகளை பாருங்களேன், வரிசையா நிறைய இருக்கு. மாட்டு சந்தையில இருந்து அடுத்து நம்ம மலை மாடுகள் இருக்கிற இடத்துக்கு போறோங்க. போற வழி ஃபுல்லாமே சாட்ட கடைகள் வரிசையா இருக்குங்க. இந்த சீசா பாருங்களேன், எவ்வளோ ஸ்பீடா போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு. இங்க ஒட்டகம் கூட இருக்குங்க. இந்த குட்டி பொம்மைகளை பாருங்களேன், ரொம்ப கியூட்டா இருக்கு. என்ன வெயிலா இருந்தாலும் எல்லா ரைடுகளுமே போய் மக்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கங்க. ஒரு திருவிழால எக்ஸிபிஷனை விடவே அதிகமா ரைடு போட்டு எல்லாம் ஃபுல்லா ஓடுறத நான் இங்க தாங்க முறையா பாக்குறேன். மாட்டுக்கு கட்டுற மணிகளை பாருங்களேன், லூஸாகவும் இருக்கு, கயிறுல கோத்துமே வச்சிருக்காங்க. உப்பு பீங்கான் ஜாடிகள் கடை கூட இங்க இருக்குங்க. டெம்பரவரி கார்டன் கடை கூட இங்க இருக்குங்க. டெம்பரவரியா கார்டன் கூட இங்க போட்டிருக்காங்க பாருங்க, அது கூட ஒரு ஸ்டாலா இருக்கு. இதோ முழுசா பாருங்களேன், பர்கூர் மலை மாடுகள் தான் ஃபுல்லா இருக்கு. நம்ம உள்ள போகலாம்னு நினைச்சோங்க, மத்தது எல்லாம் பார்த்து வெயில்ல ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். இங்க சுமார் 1000 மாடுகளுக்கு மேல இருக்குங்க. அதனால இங்கேயே நம்ம பயணத்தை முடிச்சுக்கலாம். இந்த திருவிழாக்கு நம்ம இங்க வந்து பார்த்தது ஒரு புதுவிதமான அனுபவமா இருந்ததுங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு திருவிழாவை நேர்ல பார்த்து என்ஜாய் பண்ணணுங்க. கண்டிப்பா வந்து பாருங்க. உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறேங்க. பை.